பெட்ரோலை சேவ் பண்ணா நீ ஈவி கார் வாங்கலாம்னு பார்த்தா கரண்ட் செட்டப்புக்கே 30,000 ரூபாய் தேவைப்படுது. கரண்ட் பில்லுல பிரச்சனை இல்ல, கரண்ட் செட்டப்புக்கு சொல்றேன். நம்மள நிறைய பேர் ஈவி கார் வாங்கினா சார்ஜை வந்து ஈஸியா வீட்டுல போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அது உண்மை இல்லை. யூஸ்வலா நம்ம நிறைய பேர் வீட்டுல ஈவி லோட் பாத்தீங்கன்னா 2 to 3 கிலோவாட்ஸ் தான் இருக்கும். பட் இந்த ஈவி சார்ஜருக்கு மினிமம் வந்து 7 கிலோவாட்ஸ் தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஈவி லோட வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெவி ஒயரிங் பண்ணணும். ஹெவி ஒயரிங் பண்றது இல்லாம அது கூட எர்த் அண்ட் எம்சிபி இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாத்தணும். அப்போ மாத்திட்டு பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 25,000 இருந்து 30,000 ரூபாய் கிட்ட செலவாகும். இதை வந்து டீலர்ஸ் யாருமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. இதுல கம்பெனி வந்து இன்னொரு சார்ஜர் கொடுப்பாங்க, 15 amps பிளக்ல சார்ஜ் பண்ற மாதிரி. பட் அது வந்து டெம்பரரி யூசேஜ் தான் பண்ண முடியும். ஏன்னு கேட்டா அதோட ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 25 இருந்து 30 மணி நேரம் ஆகும். இது டெய்லி யூஸ்க்கு நமக்கு பாசிபிளே இல்லை. அதனால இப்ப நீங்க ஒரு ஈவி கார் வாங்குறீங்க அப்படின்னா ஈவி கார் வாங்குறதுக்கு முன்னால வீட்டுல இருக்கிற ஈபி லைனை வந்து அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவி கார் வாங்க போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.